ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் காலிஃப்ளவர் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 வெங்காயமும் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கி சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வேக வைங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை 2த்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதனால் வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். அதில் இடித்து வச்ச மிளகுத்தூள், சோம்புத்தூள், இதை 2த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பொரியல் செய்யறது ரொம்ப ஈஸி, டைமும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ரச சாதத்துக்குலாம் இந்த காலிஃப்ளவர் பொரியல் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் பெரட்டிக்கோங்க. இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கும் இதை தொட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.